வீர தீர சூரன் படத்தோட அறிவிப்பு வீடியோ, போஸ்டர்ஸ், டீசர், ட்ரெய்லர் என எல்லாமே ரொம்ப நல்ல படமாக இது இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு டவுட் இருந்துச்சு. காரணம், மொக்க படங்கள் கொடுக்கறதையே கன்சிஸ்டண்ட்டாக கடந்த சில வருஷங்களாக பண்ணிகிட்ருக்கிற விக்ரம் ஒரு பக்கம். இயக்குனர் எஸ்.ஏ. அருண்குமார் அவரோட டைரக்ஷனில் கடைசியாக வெளியான சித்தா ரொம்ப சிறப்பான படமாக இருந்தாலும் அவரும் சிந்துபாத் மாதிரியான மொக்க படத்தையும் கொடுத்துருக்காரு. அதனால் எனக்கு இந்த படத்து மேலே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் நான் சந்தேகப்பட்ட மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப அட்டகாசமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. தன்னோட மனைவியையும் மகளையும் காணோம், அதுக்கு பெரியவர் அப்படின்னு அழைக்கப்படுற ரவி, அவரோட மகன் கண்ணன் 2 பேரும் தான் காரணம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் புகார் அளிக்க வரார். அதை கற்பழிப்பு மற்றும் கொலையாக மாற்றி பெரியவர் அப்படிங்கிற ரவியையும் அவரோட மகன் கண்ணனையும் பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு என்கவுண்டர் செய்ய பிளான் பண்ணுறாரு எஸ்பி எஸ்.ஜே. சூர்யா. அதையும் அன்னைக்கு ராத்திரியே செஞ்சு முடிக்க பிளான் பண்ணுறாரு. அவர் என்கவுண்டரில் போடுறதுக்குள்ளே எஸ்.ஜே. சூர்யாவை கொலை செய்ய அவங்கக்கிட்ட 10 வருஷம் முன்னாடி வேலை செஞ்சுட்டு இப்போது குடும்பம், குழந்தைங்க அப்படின்னு அமைதியாக மளிகை கடை வியாபாரம் செஞ்சு வாழ்ந்துட்டு வர காளி அப்படிங்கிற விக்ரமை கலையறுக்க பார்க்குறாங்க. இவங்க சொல்கிறத கேட்கலனா தன்னோட குடும்பம் ஆபத்தில் மாட்டிக்கும். அவங்க சொல்கிறத கேட்டால் மறுபடியும் வன்முறை அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே இறங்க வேண்டியதாக இருக்கும், நிம்மதியை இழக்க நேரிடும். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் இந்த இதில் இருந்து எப்படி காப்பாற்றுறாரு காளி அப்படிங்கிறது தான் வீர தீர சூரன். காளியா விக்ரம் அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாரு. ஒரு நல்ல நடிகனாக இருந்துக்கிட்டு தொடர்ந்து மொக்க படமாக நடிக்கிறாரே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஒரு காலத்தில் நான் அவருக்கு ரசிகனாக இருந்தேன், அந்த விஷயமே எனக்கு மறந்து போச்சு. ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் மதுரவி ஈரந்தானே அந்த பாட்டு வரும்போது என்ன அறியாமல் கைதட்டி ரசித்தேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நாம் ஒரு காலத்தில் விக்ரம் ஃபேனாக இருந்தோம் அப்படிங்கிறது. தங்கலான் விக்ரம் அவர்களுக்கு நீண்ட நாள் கழித்து ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அவரோட நடிப்பில் வந்த பொன்னியின் செல்வன் ஜெயிச்சிருந்தாலும் அதோட முழு வெற்றியையும் விக்ரமுக்கு மட்டும் கொடுக்க முடியாது. அதனால் அதை நான் சேர்க்கலை. பட் தங்கலான் அவருக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அந்த படம் சொதப்பிடுச்சு. ஆனால் வீர தீர சூரன் நிச்சயம் விக்ரமுக்கு ஒரு வெற்றி படம் தான். தில், தூள், சாமி வரும்போது அவருக்குன்னு ஒரு மாஸ் இருந்துச்சு. அந்த மாசை இந்த படம் மறுபடியும் வெளியே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்.ஜே. சூர்யா வழக்கம் போல் இந்த படத்துலையும் பட்டையை கிளப்பியிருக்கிறாரு. பெரியவர், கண்ணன் 2 பேரையும் எப்படி என்கவுண்டர் செய்யணும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிற மாதிரி ஒரு சீனு, அவ்வளோ குரூரமான அந்த கேரக்டரை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு தன்னோட நடிப்பின் மூலமாக. அதே மாதிரி கிளைமேக்ஸில் 2 பேர்ட்டையும் மாற்றி மாற்றி டீல் பேசுகிற அந்த சீனும் இந்த கேரக்டர் தன்னை காப்பாற்றிக்க என்ன வேணாலும் செய்யும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்புறம் கண்ணன் கேரக்டரில் மலையாள நடிகர் சுராஜ் வெஞ்சிரமூடு. மலையாளத்தில் தொடர்ந்து சூப்பர் படங்களாக நடிச்சிட்டு வர சுராஜுக்கு இது தமிழில் முதல் படம். சொந்த குரலில் டப்பிங் கொடுத்துருக்காரு. அதனால் அவர் பேசும்போது கொஞ்சம் மலையாள வடை வீசுது. ஆனால் போக போக நாமளே செட் ஆகிடுறோம், ஓகே இவர் இப்படி தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நடிப்பில் பட்டையை கிளப்பியிருக்கிறாரு. ஒரு சீனில் எஸ்.ஜே. சூர்யாகிட்ட சொல்லியிருக்கலாம், சொல்லலை, தோணி இருக்கலாம், பட் தோணலை அப்படின்னு சிரிச்சிட்டே ஒரு மாதிரி சொல்லுவார். அந்த சீன் சூப்பராக பண்ணியிருப்பார். அப்புறம் அவரோட விக்ரமுக்கு ஜோடியாக துஷாரா, வெங்கட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வர இன்னொரு கேரக்டர் அவர் சூப்பராக பண்ணியிருக்கிறார். அவர் ஏற்கனவே சித்தா படத்தில் நடிச்சிருப்பார், ரொம்ப இயல்பாக நடிச்சிருப்பார். அந்த படத்துலையும் இந்த படத்துலையும் அதே மாதிரி சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் சுராஜோட தங்கச்சியாக ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க, ரொம்ப இயல்பாக சூப்பராக நடிச்சிருந்தாங்க அந்த பொண்ணு. இந்த கதையோட ஸ்பெஷலாக நான் நினைக்கிறது, இந்த கதை நடக்கிற களம் ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு திருவிழா. அந்த திருவிழா காலத்தில் தனக்குள்ளே இருக்கிற பகையை தீர்த்துக்கிற நினைக்கிற மனுஷங்க அப்படின்னு ஒரு அட்டகாசமான கதைகளத்தை பிடிச்சதுலேயே இயக்குனர் ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ரொம்ப பொருத்தமான நடிகர்களை தேர்வு பண்ணி அந்த கதைக்கு இன்னமும் உயிர் கொடுத்துருக்கிறாரு. மளிகை கடை, கட்டி முடிக்காத வீடு, திருவிழா காலத்து கடைங்க, மேடைங்க, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் என எல்லாமே கொஞ்சம் கூட சினிமாத்தனம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக அசலாக இருக்குது. பாடல்கள் ஒன்றும் பெருசாக மனசில் பதியலைனாலும் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் பட்டையை கிளப்பியிருக்கிறாரு ஜிவி பிரகாஷ். படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் காதுக்குள்ளே ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சில பேருக்கு செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் சுமார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் கேட்டேன். பட் என்னோடய கருத்து செகண்ட் ஹாஃபும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. வெறும் ஆக்ஷன் மட்டும் இருந்தால் நம்மளால் அந்த கதையோடு ஒன்றி போக முடியாது. நாம் அந்த கேரக்டர்ஸ் கூட அந்த கதை கூட நம்ம கனெக்ட் ஆகணும். அப்போது ட்ராமா தேவை. ஸோ அந்த ட்ராமா கதைக்கு இன்னும் வலு சேர்த்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சின்ன சின்னதாக படம் முழுக்க சுவாரஸ்யத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு.
கிழங்கு அப்படின்னு சொல்கிற கன்னி வெடியை வச்சு எஸ்ஜே சூர்யாவை கொலை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த இடத்துல இவங்க மயிரிழையில் உயிர் தப்பிக்கிறது, அப்புறம் விக்ரம் தான் போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சுராஜ் கண்டுபிடிக்கிற அந்த சீனு, அப்புறம் விக்ரம் துஷாரா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை வெங்கட் கேட்டு போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சீன்ஸ் வந்து படம் முழுக்க இருக்குது. எல்லாத்தையும் விட ரொம்ப அல்டிமேட்டான ஒரு சீன் வந்து அந்த படத்தில் அவங்க குறிப்பிடுற அந்த ஒரு சம்பவம். அது என்ன சம்பவம் அப்படின்னு நான் சொல்லலை, ஏன்னா படம் பார்க்குறவங்களோட சுவாரஸ்யத்தை நான் சொல்லிட்டேன்னா அது போயிடும். ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும், ரொம்ப அட்டகாசமான சீன் அந்த சீனு. அதே மாதிரி படத்தில் எனக்கு சில விஷயங்கள் ஒத்துப்போக முடியல. அதாவது எஸ்பியை கொன்னுடுறாங்க, அதே இடத்துல தான் கொன்னவனு இருக்கான். அந்த இடத்துல அவ்வளோ பெரிய சண்டை நடந்துகிட்ருக்கு, போலீஸ் வந்து எதுவுமே பண்ணலை. கடைசியாக கன்னி வெடி வச்சு அத்தனை பேர்த்த கொன்னுட்டு விக்ரம் ஃபேமிலியோடு கிளம்பி ஏதோ டூர் போகிற மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறாரு. என்ன இது போலீஸ் வந்து இருக்கா இல்லையா, இது என்னடா போலீஸுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி படத்தில் இன்டர்வலுக்கு ஒரு சீன் வச்சுருக்கிறாங்க. ஒரு ஆக்ஷன் படத்துக்கு ஏன் இப்படி ஒரு சீனை இன்டர்வலுக்கு செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. அது இன்டர்வல்னு போடலை, ஆனாலும் நிறைய பேர்த்துக்கு வந்து இது இன்டர்வலாக என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்றுமே புரியல. லைட்டு போட்டதுக்கு அப்புறமா தான் ஓகே இது இன்டர்வல் சீன் தான் அப்படின்னு நினச்சி ஏஞ்சி போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு குழப்பமான இன்டர்வல் சீன் வந்து இந்த படத்தில் இருந்துச்சு. அப்புறம் துல்லாத மனமும் துள்ளும் படத்தில் குட்டியோட அம்மா கேரக்டர், அப்புறம் 96 படத்தில் ஜானுவோட ஹஸ்பண்ட் கேரக்டர், இவங்க வரிசையில் இந்த படத்தில் திலீப் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் சேருது. யார் அந்த திலீப்புன்னு தெரில, எங்கடா திலீப்பு, யாரா திலீப்பு, காமிங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு. கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர் யாருன்னே காமிக்காமல் முடிச்சிட்டாங்க. மேபி பார்ட் 1 காமிச்சாலும் காமிக்கலாம். ரொம்ப நாள் கழித்து முழு மன திருப்தியோட தியேட்டரை விட்டு நான் வெளியே வந்த விக்ரம் படம் இந்த வீர தீர சூரன். பார்ட் 2 சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. பார்ட் 1 எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க நான் அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.